கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024ஆம் ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாஸ்டர் அவர்கள் வந்து ஒரு ஆசீர்வாத ஜெபம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம். இந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது மெய்யாகவே ஏஞ்சலை போலவே இருக்குது, தேவ தூதர்களை போலவே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி மட்டும் ஆண்டவருக்காக இந்த பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து கனி கொடுக்கணும். நல்ல நிகழ்வுகளை நடத்த வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எல்லார் கண்களை மூடி. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியின் மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமானாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டபடி ஜெயம் கொடுக்கிற தேவன், நீர் ஈவாய் இந்த பெற்றோர்களுக்கு கொடுத்த அருமை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனியாக சுதந்திரமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாக மாற இந்த பூமியிலே அவர்களை நீர் தெரிந்து கொண்டு முன்னறிந்து இப்படிப்பட்டதான காரியங்களிலே பயிற்றுவிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த பயிற்சி எடுப்பது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு நாள் அவங்க நினைப்பாங்க, நானும் ஒரு தேவதூதனாக நடித்தேனே, நானும் ஒரு ஆட்டு மந்தை மேய்ப்பனாக நடித்தேனே. ஆண்டவரே, நீர் விளங்க பண்ணின அந்த தேவனுடைய கிருபைகளை, இரக்கங்களை, தயவை, ஐயா நீர் பாராட்டின உன்னதமான நோக்கத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணுமே. பெற்றோர்கள் என்கிற ரீதியில் இந்த பிள்ளைகளை உருவாக்கி எதிர்காலத்தில் சிறந்த பிரஜைகளாக, ஆவிக்குரிய தூண்களாக, சபைக்கு தூண்களாக மாறணுமே. கர்த்தாவே, இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆயத்தப்படுத்தின அருமையான டீச்சர்ஸ்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டப்பட்டு ஒரு வருஷமாக பல வசனங்களை கற்றுக் கொடுத்து, பாடல்களை கற்றுக் கொடுத்து, கிருபையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து நடத்தி இருக்கிறார்கள். கர்த்தாவே, அதனுடைய பாக்கியத்தை நாங்கள் இன்றைக்கு காணப்போகிறோம். பரலோகம் காணப்போகிறது. பிதாவாகிய தேவன் காணப்போகிறார். குமாரனாகிய இயேசு காணப்போகிறார். பரிசுத்தாவியாகிய திரியேக தெய்வம் காண்கிறார். கோடி கோடியான தேவ தூதர்கள் இதை பார்க்கிறார்கள். நாங்களும் கண்டு கலிகூற உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தினாலே ஆசீர்வதித்து நடத்துங்க. இது எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யுங்க. கர்த்தர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தின பெற்றோர்களுக்காக, டீச்சர்ஸ்களுக்காக மறுபடியும் ஒரு விசை வருகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. நன்மையாக முடியட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். சத்தமாக சொல்லுவோம். எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்கிறீங்க, சத்தமாக சொல்லுங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக டீச்சர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் வந்து ஒரு கிறிஸ்மஸ் பாடல் ஒன்றை பாடுவார்கள்.
டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ்க்கு ஒரு பெரிய கரகோஷம் எழுப்பிடலாமா? என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சினேனே என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாய் மரியாளுடனே குடிமதிப்பெழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு வந்தான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவனை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னடையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாங்க நாமளும் பெத்லகேமுக்கு போலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள்.
நேரங்களில் வழி தவறிய படகுகளுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் கலங்கரை விளக்கத்தைப் போல இவ்வுலகுக்கு ஒளியாய் வந்த நம் இயேசு கிறிஸ்துவும் நம் வாழ்க்கையிலும் திசை கெட்டு அலையும் நேரங்களில் அவரே ஒளியாய் விளங்குவார். My God turns my darkness into light. With this verse, our Hebron AG Church boys are here to sing a song. Your great love will lead me through. You are the peace in my troubled sea. Oh, you are the peace in my troubled sea. In the silence, won't let go. In the ocean, your great love will lead me through. You are the peace in my troubled sea. Oh, you are the peace in my troubled sea. My lighthouse, shining in the darkness, I will follow you. My lighthouse, I will trust the promise. You will carry me safe to shore, safe to shore, safe to shore, safe to shore. I feel what tomorrow brings. With each morning I rise and sing. My God's love will lead me through. You are the peace in my troubled sea. Oh, you are the peace in my troubled sea. My lighthouse, shining in the darkness, I will follow you. My lighthouse, I will trust the promise. You will carry me safe to shore, safe to shore, safe to shore, safe to இப்போ நிறையா நான் வந்து அவள் படித்த மனப்பாட வசனங்களே சொல்லுவாள். I sought the Lord and he heard me and delivered me from all my fears. I sought the Lord and he heard me and delivered me from all my fears. Psalm 34:4. Oh, magnify the Lord with me and let us exalt his name together. I shall boast in the Lord. The humble shall hear of it and be glad.
பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். லூக்கா 2:12. கர்த்தராகிய கிறிஸ்து என்றும் இரட்சகராகிய உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. For there is born to you this day a city of David a Savior, who is Christ the Lord. Luke chapter 2 verse 11. நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன். ஏசாயா 14:6. I sought the Lord and he heard me and delivered me from all my fears. Psalm 34:4. Thank you. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. யோவான் 1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடைகிறேன். அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையை நடத்துகிறார். சங்கீதம் 23:1-2. மாணவன் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்க எந்த மத்தியம் 1:23. நானே வழியும் ஜீவனுமாய் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தரை கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இழந்து போனவங்களை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் சங்கீதம் 23:1. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14. நல்ல மேய்ப்பன் நாடே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதே ஒரு கண்ணகி கர்ப்பவதியாகி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா 7:14. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவரோட நீதியும் தருகிறார், அப்போது இவங்களா உங்களுக்கு கூடு கொடுக்கப்படும். மத்தேயும் 6:33. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையோ பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. தேவதூதன் அருகிலே நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. இருக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏசாயா 7:14. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. To us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and will be called Wonderful Counselor, Mighty God, Prince of Peace. Isaiah chapter 9 verse 5. பிள்ளையை துணிகளின் சுற்றி முந்தனையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2:12.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 1:1. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:1. But you, O Bethlehem Ephrathah, though you are little among the thousands of Judah, yet out of you shall come forth to me the one to be the ruler in Israel, whose going forth are from of old, from everlasting. Micah 5:2. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவியாகி ஒரு குமாரனை பெறுவாளாக, அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. மத்தேயு 1:23. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:1. கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்த இந்த அவனியார் மானிடமே ஆனரை சுடனிடை மௌனமாயுதித்த இவர் புத பாலகனா ஆனரை குடிலிடை மௌனமாயுதித்த இவர் புத பாலகனா மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நல்கோனோ மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நல்கோனோ ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோ ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அன்புள்ள மனசானோ ஆரிவராரோ இந்த அவனியார் மாதிடமே ஆரிவராரோ இந்த அவனியார் மாதிடமே ஆனடை குடிலிடை மோனமாயுதித்த இவர் புத பாலகனா ஆனடை குடிலிடை மோனமாயுதித்த இவர் புத பாலகனா சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சுபமங்கலம் சுபமங்கலம். அடுத்ததாக உணர்வுகளை சீர்படுத்தும் வேத வசனம் என்ற தலைப்பில் நம்முடைய சண்டே ஸ்கூல் சிறு பிள்ளைகள் வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார்கள்.
ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க? இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? கர்த்தர் தாமே உன்னோடே இருப்பார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எல்லாருக்கும் முன்னாடி பெருமை பாராட்டாதீங்க. இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ரொம்ப ஆசைப்படாதீங்க. இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உங்கள் மனசு ரொம்ப பாரமாக இருக்கா? இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். யாரையும் வெறுக்காதீங்க. இதை பற்றி யாரையும் வெறுக்காதீங்க. எல்லாரும் மேலே அன்பாக இருங்க. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். சந்தேகப்படாதீங்க. தேவன் மேலே நம்பிக்கை வச்சு இருங்க. இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அது அப்படியே ஆகும் என்றார். வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்று நம்மளுக்கு நடித்து காட்டிய பிள்ளைகளுக்கு நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? அடுத்ததாக நம் சபையின் வாலிபர்கள் ஒரு மைம் ஒன்றை நடத்தி காட்டுவார்கள். வாலிப தம்பிமார் உடனடியாக முன்பாக வர கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இதயத்தில் சுத்துள்ளவர்கள் பாக்கியவான்கள். தாமலோக்கோ கிருபை அடைகிறார். உன்னிடத்தில் நம்புகிறாக, பெண்ணிடத்தில் நம்புகிறாக. தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எத்தனில்கள், அவன் உங்களோட்டு ஓடி போவான். நோவாக்கும் கர்த்தரோட கண்களில் கிருபையை கடத்தது. ஆயம் 6:8. ஆதியிலே தேவன் வானத்திலும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆயம் 1:1. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். வழியை பாக்கிலும் கீழ்ப்படுத்தல் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளப்படாமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக அவனோட
மாட்டோம். நீ பூமியும் கரசி பரியத்தமும் என்னோட ரட்சிப்பாக இருக்கும்படி உங்கள் தாய்களுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 41:13. Our God is an awesome God. He reigns from heaven above with wings. Some power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wings. Some power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wings. Some power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wings. Some power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wings. Some power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wings. Some power and love. Our God is an awesome God. இப்பொழுது சைமன் வந்து மனப்பாட வசனங்களை சொல்லுவான். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறேன் நீ தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் ஆவில் சொல்வதற்கு முன்பே இதோ கர்த்தாவே, அது எல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கும் அது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம் எட்டாத உயரமாக இருக்கின்றது. நான் வானத்துக்கு ஏறினால் நீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்தில் செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கரையானங்கள் போய் தங்கினாலும் அங்கே ஒரு கை என்னை நடத்தும், அது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொண்டு வென்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரம் படுத்தாது. இரவு பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் உலகங்களை கை கொண்டு இருக்கிறேன். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றுகிறீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இப்போது கிரியைகள் அதிசயமானது, அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்வடிகளை வினோதமாய் உண்டாக்கப்பட்டபடியால் என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உன் கண்கள் கண்டது. என் அவைகளில் ஒன்றாய் இன்றாத போது அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுந்திருந்தது. தேங்க்யூ சைமன். அடுத்ததாக ஆனி மனப்பாட வசனங்களை சொல்லுவார். ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு பயந்த கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காணுவீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். லூக்கா 2:12. தேங்க்யூ ஆனி. அடுத்தது ஆல்வின் ஜெர்சன் வந்து சொல்லுவாங்க. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். முத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தாழ்மை உள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார். ஒன்னர்த்தர் அன்பு ரொம்ப விரும்புக. இமானுவேல் என்பதுக்கு தேவன் நம்மோட கிரானத்மாம். மத்தேயு 1:23. பலியை பாக்கியம் கீழ்ப்பதமாம் உன் சமையல் 15:22. உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் நிழலில் தங்குவான். பிள்ளைகளை பெற்றோர் கீழ்ப்படிங்கள். இது நியாயமா? இது நியாயம். எபேசியர் 6:1. தேங்க்யூ ஆல்வின். இப்போது பிள்ளைங்கள்லாம் டயர்டாக இருக்கிறீங்களா? பிள்ளைங்க டயர்டாக இருக்கிறீங்களா? சாக்லேட்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்? சரி, இப்போ ஒரு ஸ்பெஷல் பர்சன் வராங்க உங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கறதுக்காக. நல்ல கைகளை சத்தமாக யாரெல்லாம் தட்டுறீங்களோ அப்போ தான் அவங்க வருவாங்க. இன்னும் சத்தமாக. ஓகே, டாட்டா சொல்லி அனுப்பிடலாமா? சரி. இல்லை குட்டி தாத்தா நீங்கள் கீழே போங்க. சரி, நீங்கள் ஒரு தாத்தா எதிர்பார்த்துருப்பீங்க, 3 தாத்தா வந்தாங்க. ஹாப்பியா? ஓகே, அப்படியே உட்காந்துக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து சாக்லேட்ஸ் மட்டும் இல்லை, இன்னொன்று உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்? என்ன வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு வேண்டாமா? அவ்வளோதான், முடிச்சிடலாம். ப்ரைஸ் வேணுமா? சரி, பாஸ்டர் அம்மாவை நாங்கள் ப்ரைஸ் கொடுப்பதற்காக முன்பாக அழைக்கிறோம்.
சண்டே கிளாஸ் எக்ஸாம் வச்சதில் இப்போ பேர் வாசிக்க வந்து பரிசுகளை வாங்கி கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் ஏன்னு சொல்லும் பொழுது 3 வயசுலேருந்து 7 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகள். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் நானே கொடுக்குறேன். அண்ணன் இருக்காங்களா? அண்ணே வாங்க. எப்பா வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா, வழி விடுங்க. குரூப் ஏல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எம் பிரணேஷ் சாம்வேல். அடுத்தது ஜே ஆட்வின் ஜெர்சன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அவனும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஜே ஆட்வின் ஜெர்சன். செகண்ட் ப்ரைஸ் ஜே ஜாக் காட்வின். ஜாக் காட்வின். தேர்ட் ப்ரைஸ் ஹைச் ஜேசன் நோவா. ஜே ஜோஷுவா. ஆறுதல் பரிசு பி சர்வேஷ், எஸ் ஜெருஷா ஷைனி, எஸ் அருளரசன், எம் மெல்வின் ராஜ், ஜே ஆல்வின் ஜோஷ்வா. அடுத்து குரூப் பி 8 வயதிலிருந்து 10 வயது உள்ள பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எஸ் அன்பரசன். 50க்கு 45 மார்க்குகள் வாங்கி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான். நல்லா கை தட்டுங்க பலமா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் 4 பிள்ளைகள் இருக்காங்க. சாரி 4 5 இருக்கு. சைமன் கிருபாகரன். அடுத்து ஜாபின் கிறிஸ்டோ, பி சாம்வேல், எஸ் ஜெனிஷ் ரியானா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் ஜே ஆனி ஜோஸ்பின். தேர்ட் ப்ரைஸ் கே பிரணாவ் ஜோஷுவா. அடுத்த ஜே தர்சனா. ஆறுதல் பரிசு பி அனிகா, ஏ கோகுல். கோகுல் வரலாம். சரி, அடுத்ததாக குரூப் சி 11 வயதிலிருந்து 13 வயது உள்ள பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எம் ரிதன்யா, எஸ் கேத்தரின் பெனிட்டா. எம் ரிதன்யா, எஸ் கேத்தரின் பெனிட்டா. செகண்ட் ப்ரைஸ் பி கிருபா. தேர்ட் ப்ரைஸ் 3 பிள்ளைகள் வாங்கியிருக்கிறாங்க. எம் இருதய மேரி, எம் ஜீவிதா, எம் ஜேசன் டேவிட். அடுத்தது ஆறுதல் பரிசு எம் ஜேசன் சாம்வேல், எஸ் கிறிஸ் ஜெயந்த்,
வி ரேஷ்மா, ஏ ஜோஸ்லின். அடுத்தது குரூப் டி, 14 வயதிலிருந்து 20 வயது உள்ள பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எம் யமுனா வரல. சரி. செகண்ட் ப்ரைஸ் எஸ் ஈவ்லின் ரூத் மர்சி, எம் பிராஸ்பரினா வரல. தேர்ட் ப்ரைஸ் ஏ ஜெசிகா ஜீவா ஆராதனா, எஸ் ஷமிரா ஸ்டிபி. தேர்ட் ப்ரைஸ். ஆறுதல் பரிசு ஏஎம் கீர்த்திகா, ஏஎம் கார்த்திகா. இதுல பெரிய பெரிய பெரியவர்கள் எழுதுனதுல 20 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் உள்ளவங்களில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆர் ஏஞ்சல் செல்வராணி, ஃபுல் மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. செகண்ட் ப்ரைஸ் ஆர் கார்த்திராணி. தேர்ட் ப்ரைஸ் ஜே ஜபராணி, எஸ் பெய்த்து. ஆறுதல் பரிசு எஸ் ஜபா செல்வராணி, எம் ஹரிணி, ஏ ஸ்டெல்லா. அடுத்த குரூப் எஃப், 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மிஸ்ஸஸ் டி கோல்டா மேயர். செகண்ட் ப்ரைஸ் 3 பேர் வாங்கியிருக்கிறாங்க. சரோஜா, மிஸ்ஸஸ் சரோஜா, அம்மா வராங்க. அடுத்தது எம் சுகந்தி, ஸ்டீவன் அண்ணன். 3 பேர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், 3 பேர் செகண்ட் ப்ரைஸ். அடுத்தது தேர்ட் ப்ரைஸ் டாமரேஸ் சிஸ்டர் வரல. ஜானட் கிப்டா. ஆறுதல் பரிசு வி ஜெசிந்தா வேதநாயகி, மிஸ்ஸஸ் பி மேரி, மிஸ்ஸஸ் மாலா. இதுல மெகா வேத வினா போட்டியில யாத்திராகமும் எபிரேயர் எழுதி அதுல பிரைஸ் வாங்கினவங்க, அவங்க லிஸ்ட் வாசிக்கிறேன், வந்து வாங்கிக்கங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல, அதாவது குரூப் ஏ, 20 வயது வரைக்கும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் பிராஸ்பரினா, செகண்ட் பிரைஸ் ஏஎம் கார்த்திகா, தேர்ட் பிரைஸ் எஸ் ஈவ்லின் ரூத் மர்சி, எம் யமுனா. ஆறுதல் பரிசு ஏஎம் கீர்த்திகா. அடுத்த குரூப் பி, 21 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் உள்ளவங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பி ஏஞ்சல் செல்வராணி,
Second prize J. Jabarani. Third prize R. Karthirani. ஆறுதல் பரிசு எஸ் ஃபெய்த் கே ஸ்தேவான் பிரதர் கே மேகநாதன், ஷோபா டேவிட் சிஸ்டர். அடுத்து ஜானட் கிப்டா, ஜபா செல்வராணி, கே திவ்ய பிரியா. இந்த மெகா குவிஸ் வந்து அங்க ஸ்தாபனத்துல திருத்தினது, நாங்க திருத்தினது கிடையாது. அடுத்தது குரூப் சி, 50 வயதுக்கு மேல் உள்ளவங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோல்டா மேயர். செகண்ட் பிரைஸ் மிஸ்ஸஸ் டி சரோஜா ஸ்டீபன் அண்ணன், 2 பேர் செகண்ட் பிரைஸ். எல்லாம் அதே தான் வருதோ. தேர்ட் பிரைஸ் ஜி எஸ்தர் திலகம், அவங்க சார்பில் சிஸ்டர் நீங்கள் வாங்கிக்கங்க, அவங்க அம்மா. சரி, அடுத்த ஆறுதல் பரிசு மிஸ்ஸஸ் ரூபி, மிஸ்ஸஸ் டேமரிஸ், மிஸ்ஸஸ் ஜேசு மேரி. அவங்களும் ஜேசு மேரி இல்லையா? ஜேசு மேரி வந்திருக்காங்களா? வரல. ஒய் ரோஸ்லின் மாலா, பி மேரி, மிஸ்ஸஸ் ஜி ஹெப்சி. அவ்வளோதான். கேள்வி பதில் இந்த கேள்வி கொடுத்து பதில் எழுத சொல்லியிருந்தோம். வசனம் படித்தது, கேள்வி பதில் எழுதுனதில் 7 பேர் மாத்திரம் அதை செய்தாங்க, அதை எழுதி கொடுத்தாங்க. அதில் பரிசுகள் பி தேவேஷ் கிறிஸ்டியான், அடுத்த ஏ ஸ்டெல்லா, ஏ ஜெசிகா, எம் யமுனா, எம் பிராஸ்பரினா, எஸ் கேத்ரின் பெனிட்டா, எஸ் அன்பரசன். அவ்வளோதான். அடுத்ததாக சண்டே கிளாஸ் பிள்ளைகள், நானே வாக்கிறவா? சண்டே கிளாஸ் பிள்ளைகள் ஒவ்வொருத்தராக வந்து பிள்ளைகள் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்குரியதான கிஃப்ட்டு ஒவ்வொருத்தராக வந்து வாங்கிக்கங்க, சரியா? பாஸ்ட் அவர்கள் இப்போ வருவாங்க. ஃபஸ்ட்டு ஆண்டுடைய கிருபையினால ஏராளமான பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையிலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகள் உற்சாகத்தோடு சண்டே கிளாஸில் கலந்து கொள்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்க, நல்லா வசனம் சொல்கிறது, பாட்டு பாடுறது எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே பார்த்து கண்டு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஒவ்வொருவராக வந்து வாங்கி கொள்ளவும். ஜாக் காட்வின், எம் சாம்வேல், வா. ஜே ஜோஷ்வா, எஸ் சைமன் கிருபாகரன், எஸ் ஜெரிஷா ஷைனி, ஜெஃப்ரின், ஜே ஆனி ஜோசபின், ஜே ஆட்வின் ஜெர்சன்,
ஜே ஆல்வின் ஜோஷ்வா, பி அனிகா, எஸ் ரிதீஷ் வரல, எஸ் ரியானா, பி கே பிரகில், அப்புறம் கொடுத்துக்கிறோம், பி சர்வேஷ், எம் மெல்வின், எஸ் அபிஷா, அபிஷா, என்னாச்சு? ஜி லிடியா, ஏ ஐடா, சரி, ஏ பெனியேல், டி ரியான், ஜே ரியானா ஜாக்லின், ரியானா ஜாக்லின், பி சாம்வேல், ஜே ஜெர்சனா, ஜாபின் கிறிஸ்டோ, எம் இருதய மேரி, எம் ஜீவிதா, 2 வாங்கிக்கோ, பி கிருபா, எம் ரிதன்யா, எஸ் கேத்தரின் பெனிட்டா, ஏ எஸ் சமீர் ஸ்டிவி, வி ரேஷ்மா, பி ஆக்னஸ், ஆக்னஸ் கிளாரா மகளா, ஏ ஜோஸ்லின் வரல, எம் மோனிஷ், ஷபிதா பாஸ்கரன், அவங்க 2 பேரா, கே பிரணாவ் ஜோஷ்வா, ஆர் ரிவிகா ஆலின், ரிவிகா எஸ் சஜித், ஹை ஜாசன் நோவா, ஹை ஜாஸ்மின் ஆர்யா, சர்வின் ராஜ், யாரு அவங்க, ஹெலன் கே ஹெலன் பிரதீக்ஷா, எஸ் அன்பரசன், ஏ ரக்ஷனா ஸ்ரீ, இல்லையா சண்டைக்கு வந்திருக்காளா, எஸ் டி ஜெசிதரன், யாருப்பா, அப்புறம் கொடுத்து ஜெயதரன், கோகுல் கண்ணன், ஓ உங்க பிள்ளைங்களா, ஜெசிதரன், சரி
கோகுல் கண்ணன் வாங்கியாச்சா? வி தியா, தியா தியா வா, ஓடி வா. எம் தர்ஷினி, ஜே ஜெப்பினா, ஜே ஜோர்டான், இன்னொன்று கொடுத்துருங்க, இன்னொன்று கொடுத்துருங்க அவளுக்கு. எப்படி ஜே ஸ்டெஃபி, ஸ்டெஃபியா, ஸ்ரீஜித், ஸ்ரீஜித், எஸ் சுவாதி, எஸ் சுவாதி, எஸ் வாசு, எஸ் அருளரசன், பி ராதா, பி ராதா அப்படியா? ஹரி பிரசாத், ஹரி பிரசாத், எஸ் சால்சியா, கே கனிமாஸ்ரீ, கே ஹரிஷ், ஆர் மகதலேனா, மகதலேனா. அடுத்தது ஆர் மேத்யூ, பி பவிஷ்ணி, வரலையா? பவிஷ்ணி, பி கிஷான், பி கௌசிக், என்னப்பா அவ்வளோதானே? கிஷான்லாம் வரல இல்லை. எஸ் ஜெனிஷ் ரியானா, ஜெனிஷ் ரியானா, பி ஜெனோவா, பி ஜோஷ்வா, ஜோஸ்லின் கிருபா, ஆர் ஜேன் லிடியா, ஓ இந்த குட்டியா, மிருதுல்லா, எஸ் அத்தாலியாள், அவ்வளோதான். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், என்னைய கொடுங்க. எப்சி சிஸ்டர் இங்க வாங்க. நிர்மலா
வருடம் முழுவதும் சண்டே கிளாஸ் எடுத்து பிள்ளைகளை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்த அவர்களுக்கு நாம் gift கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சபை சார்பாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற gift கிடையாது, ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். சார் ஆர் ஜானட் கிஃப்டா. அடுத்ததாக ஏஞ்சல் செல்வராணி பொறுப்பா செய்தாங்க. உண்மையிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்ததாக யூனிஸ் பி யூனிஸையும் மறக்க முடியாது. மற்றபடி உதவி செய்ததான பிள்ளைகள் எஸ் ஈவ்லின் ரூத் மாசி, அடுத்தது பிரதர் கருணைராஜ், பிரதர் சதீஷ், பிரதர் சார்லஸ், பிரதர் ஜோபின், ஒருத்தரிங்க ஜசந்த், தேவேஷ், சார்லஸ், உதவி செய்த அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் அவங்களையெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். வேற எதுவும் விடப்பட்டிருந்தா நீங்க தனியா வந்து கேட்டு வாங்கிக்கங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். முடிவு நேரம் வந்து விட்டது. பிள்ளைகள் மௌனமான ஒரு ட்ராமா போட்டாலும் அழகாக இருந்தது. ரொம்ப நேர்த்தியாக செய்திருந்தார்கள். எப்படி முடியுமோ என்கிறதான ஒரு மனபாரத்தோடு இருந்தோம். ஆனால் நிறைவாக கர்த்தர் நடத்தி தந்தார். உதவி செய்த, ஒத்தாசை செய்த, ப்ராக்டிஸ் பண்ண, குறிப்பாக டீச்சர்ஸ்களுக்கு ரொம்ப நன்றியோடு சபையின் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இதில் ஒரு பேர் கூட விட்டு போகாமல் எல்லாத்தையும் குறித்து வைத்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நாள் வந்திருந்தால் கூட அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை கர்த்தர் இந்த வேளையில் பாஸ்டர் அம்மாவுக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஆகவே கரங்களை தட்டி, ஆகவே பாருங்கள், ஏதோ ஒரு நாள் வந்திருப்பாங்க, ஒரே ஒரு நாள், ஆனாலும் அதை குறித்து வச்சு அந்த பிள்ளைகளுக்கு உரிய ஒரு பரிசை கொடுப்பதற்கு, மனதார கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். பிள்ளைகள் எல்லோரும் நல்லா செய்தாங்க, நல்லா பாடினாங்க. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய விருப்பமெல்லாம் இந்த பிள்ளைகள் உங்கள் குடும்பத்துக்கு ஆறுதலின் பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் குடும்பத்துக்கு இந்த பிள்ளைகள் ஆறுதலாக இருக்கணும். சர்வேஸ் சேட்டை பண்ணுறேன், இங்கே திரும்ப பேசக்கூடாது. சரி, இப்போ கடைசியாக நீங்கள் சுகமாக வீடு போய் சேரணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆப்பெல்லாம் எழுதிட்டு லீவில் தானே இருக்கீங்க. லீவ் முடிஞ்சிருச்சு, லீவ் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது, போய் படிக்கணும். நல்ல பிள்ளைகள். சரி, உங்களுக்காக, உங்கள் பெற்றோர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. கண்ணை மூடு. சர்வேஸ் கண்ணை மூடு. பேர் சொல்லித்தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. பரலோக பிதாவே, சர்வலமில்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வை இவ்வளவாக நீங்கள் ஆசீர்வதித்து தந்தீங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து நேர்த்தியாக செய்ய ஆண்டவரே, வசனமில்லாத ட்ராமா எவ்வளவோ நேர்த்தியாக அருமையாக நடந்தேறி முடிந்தது. எல்லாவற்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அனுப்பி தந்த பெற்றோர்களை ஆசீர்வதிங்க.
அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்க அந்த தாய்மாரும் தகப்பனும் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வருஷமே இதை பார்க்கலாம் அதிகமான பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. இதை சிரத்தையோடு செய்து முடித்த ஆசிரியர் பெருமக்களுக்காக ஸ்தோத்திரம். மெய்யாகவே அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை ஒரு நாளிலே பரலோகத்தில் காண்பார்கள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையை நினைந்தருளுங்க. இது உம்முடைய நாம மகிமைக்காக செய்யப்படுகிற காரியம். இதிலே கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக, உதவியாக, ஒத்தாசையாக, ஆறுதலாக, இதில் எழுத பல்வேறு காரியங்களை செய்ய உதவியாக, ஒத்தாசையாக இருந்த எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, குடும்ப தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இதை பொறுப்பேற்று நடத்தின பாஸ்டர்மாவுக்காக ஸ்தோத்திரம். உதவி செய்த மற்ற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இசை வாசித்த, மைக்கில் உதவி செய்த மற்றும் எல்லா காரியத்திலேயும் நன்மையை அருளி செய்த தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். விசேஷமாக எல்லா பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இன்னும் அதிகமாக நீதியில் வளர்க்கக்கூடிய கிருபையை தந்து நடத்துங்க. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவர்களுடைய வீடுகளில் எழுதப்படட்டும். தேவ சித்தம் நிறைவேறட்டும். தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மகிமையிலும் கனத்திலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். பரிசுத்த தேவன் இவர்களை வாழ்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. நெஞ்சில் கை வச்சு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. போகும்போது உங்கள் செருப்பை தான் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தவங்க செருப்பை எடுத்துடாதீங்க. உங்கள் பொருளை மாத்திரம் எடுத்துக்கோங்க. சந்தோஷமாக வீட்டில் போய் உங்கள் பெற்றோர்கிட்ட அதை காட்டி சந்தோஷப்படுங்க. சரியா? நல்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள்.